இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை தொடர்ந்து உங்களோடு பேசும்படியாக, உங்களுக்கு கொடுக்கும்படியாக கர்த்தர் நிற்க செய்தபடியால் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஆராதனையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் பார்ப்பதிலே, உங்கள் ஒவ்வொருடைய முகங்களையும் காண்பதிலே எனக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சி. சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. சந்தோஷமாயிருங்க. கர்த்தருடைய சமூகத்திலே சந்தோஷமாயிருங்க, மகிழ்ச்சியாயிருங்க. கர்த்தர் நல்லவர். நம்ம ஏனென்றால் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் இருக்கும்போது சந்தோஷமாயிருப்போம். நம்முடைய கவலைகள், பாரங்கள் எல்லாம் நம்ம மறந்து தேவ சமூகத்தில் சந்தோஷமாயிருங்க. அந்த சந்தோஷம் உங்களோட வாழ்க்கையில பெரிய ரட்சிப்பை அது உங்களுக்கு கொண்டு வரும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஏனென்றால் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களை அழைத்தவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் ஒருபோதும் அவர் உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் அவருடைய சமூகத்தில் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. இவரில் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். இந்த நாட்களில் நாம் தொடர்ச்சியாய் நாம் இந்த செய்தி நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். கிறிஸ்தவர்களுடைய வீடு என்ற அந்த வார்த்தையிலே இந்த நாட்கள் கர்த்தருடைய ஆவியானவர் சபையோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். இது ஒரு முக்கிய ஒரு வார்த்தையாக இந்த நாட்கள், இந்த கடைசி காலங்களுக்கு வேண்டிய ஒரு சத்தியமாய் இருக்கிறது என்று நான் எண்ணுகிறேன். கேட்கிறேன், நீங்களும் அப்படியாக நினைப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் கிறிஸ்தவர்களாகிய நாம், கிறிஸ்தவர்கள் என்று நாம் பெயர் பெற்றிருக்கிற நாம், இந்த நாட்களில் நம்முடைய வீடு, நம்முடைய வீட்டை குறித்த ஒரு கவனம், ஒரு தெரிந்து கொள்ளுதல் இந்த நாட்களில் நமக்கு அவசியமாய் இருக்கிறபடினாலே இந்த காரியங்களை தொடர்ச்சியாக உங்களோடு கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த நாட்களில் அநேகர் இந்த வார்த்தைகள் உண்மையாகவே பிரயோஜனமாக இருக்கிறது என்று நீங்கள் சொல்வதை கேட்கும்போது உண்மையாக கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாட்களில் சபையோடு அவர் பேசிக்கொண்டிருக்கிறதை நான் உணர்கிறேன். இந்த நாளிலும் தொடர்ச்சியாக கிறிஸ்தவருடைய வீட்டில் இருக்கக்கூடாதவைகள் என்ன என்கிற காரியங்களை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த இருக்கக்கூடாதவைகளிலே 5 காரியங்கள் உண்டு. அந்த 5 காரியங்களிலே முதல் ஒரு காரியம் அது அருவருப்பானது என்று நம்ம பார்த்தோம். அப்போ அந்த அருவருப்பானதுல 5 விஷயங்கள் இருக்கு. அந்த 5 விஷயங்கள்ல கடந்த வாரம் முதல் ஒரு விஷயத்தை, ஒரு காரியத்தை கடந்த வாரம் பார்த்தோம். அருவருப்பிலே கர்த்தர் எதை அவர் பார்க்கிறார் என்று நாம் கடந்த வாரம் நாம் தியானித்தோம். நாம் தியானித்த அந்த ஒரு வார்த்தை மாத்திரம் நாம் அதற்கு எடுத்துக்கொள்ளாமல், அது போல எந்தெந்த காரியங்கள் இந்த நாட்களில் நம்முடைய வீட்டிற்குள்ளாக அவைகள் உள்ளே வருகிறதோ அவைகளை கர்த்தர் அருவருக்கிறார். ஆகவே அது நம்முடைய வீட்டிலே இருக்கக்கூடாது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு 2வது ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். நம்முடைய வீட்டிலே, கிறிஸ்துவுடைய வீடு, அதில் இருக்கக்கூடாத 2வது அந்த அருவருப்பானதிலே இருக்கக்கூடாத ஒரு காரியம் என்ன என்று நம்ம பார்க்கும்போது, முடிந்தால் மிக வேகமாக நான் கடந்து போகிறேன். ஏனென்றால் அநேக காரியங்கள் நமக்கு இதிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறபடினாலே வேகமாக நாம் கடந்து போகலாம். எடுத்துக்கொள்வோமாக உபாகமம் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரையிலே நான் வாசிக்கிறேன். Deuteronomy chapter 18 verses 9 to 12. உபாகமம் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரையிலே நான் வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில், அங்கே தேசம் என்று போடப்பட்டிருக்கிறது, தேசமும் சொல்லலாம், இல்லாவிட்டால் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் வீடு என்றும் சொல்லலாம். ஆகவே அந்த இடத்திலே நாம் அந்த வார்த்தையை நாம் வைத்துக் கொள்வோம்.
நீ போய் சேரும்போது, அப்படி என்றால் கர்த்தர் உனக்கு கொடுக்கும் உன் வீட்டில் நீ போய் சேரும்போது, இல்லாவிட்டால் கர்த்தர் உனக்கு கொடுக்கும் உன் வீட்டில் அங்க என்னவாம் சில காரியங்கள் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த ஜாதிகள் செய்யும் அருவருப்புகளின்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம். தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவனும், குறி சொல்லுகிறவனும், நாள் பார்க்கிறவனும், அஞ்சனம் பார்க்கிறவனும், சூனியக்காரனும், மந்திரவாதியும், சன்னத்துக்காரனும், மாய வித்தைக்காரனும், செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்புகளின் நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன் முன் நின்று துரத்தி விடுகிறார். இன்றைக்கு அந்த அருவருப்பிலே இரண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா, கற்றுக்கொள்ளக்கூடாது. அப்ப கிறிஸ்தவருடைய வீட்டில் சில காரியங்கள் கற்றுக்கொள்ளக்கூடாதாம். அப்படி ஒரு வார்த்தை வருதுன்னா, இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற விசுவாசிகள் கிறிஸ்துவனுடைய வீடு, கிறிஸ்துவனுடைய வீடுகளிலே கற்றுக்கொள்ளக்கூடாத நிறைய விஷயங்கள், நிறைய காரியங்களை இந்த நாட்களிலே வீட்டிலே இருந்தே கற்றுக்கொள்ளுகிறார்கள். இன்றைக்கு நமக்கு நல்லா தெரியும், இன்றைக்கு உலகம் வளர்ந்திருக்கிற அந்த வளர்ச்சி, நாம் எங்கேயும் போக வேண்டாம், நாம் இருக்கிற இடத்திலே நாம் பயன்படுத்துகிற ஒரு மொபைல் போன், ஒரு கைபேசியின் மூலமாக எல்லாவற்றையும் நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். அது நல்லதா, அது கெட்டதா, அது நன்மையா, அது தீமையா, அது பிரயோஜனமா, அது பிரயோஜனமற்றதா, அவசியமா, அவசியமற்றதா, எதையும் பார்ப்பது கிடையாது. அதுல வருகிறது எல்லாமே நமக்கு, நம்முடைய பார்வைக்கு, நம்முடைய இருதயத்திற்கு, நம்முடைய சிந்தனைக்கு அது வேணும். அப்படி அது விரும்பிச்சுன்னா எல்லாவற்றையுமே அது கற்றுக்கொள்ளுகிறது. நான் நினைக்கிறேன் சொல்வது அது சரி என்று, இல்லை என்று ஒருவரும் சொல்ல முடியாது. தேவச்சனமே, இன்றைக்கு கிறிஸ்தவர்களுடைய வீடு, பர்டிகுலராய் கர்த்தருடைய ஆவியானவர் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வீட்டை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். கிறிஸ்தவருடைய வீடுகளிலே கற்றுக்கொள்ளக்கூடாத நிறைய விஷயங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அது இருக்கக்கூடாது என்று கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். தங்களுடைய வாழ்க்கையில், தங்களுடைய குடும்பத்தில், தங்களுடைய வேலையில் அவர்கள் நல்லா இருக்கணும், நம்ம நல்லா இருக்கணும். இன்றைக்கு எல்லாரும் நினைப்பது என்ன? நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என்னோட வேலை நல்லா இருக்கணும், எனக்கு நல்ல வருமானம் வேணும், நோய் நொடி இல்லாம இருக்கணும், எதுவும் தடையா இருக்கக்கூடாது. இது தடை, அது தடை, அது வரல, இது வரல, இது கிடைக்கல, அது கிடைக்கல அப்படின்னு இல்லாம எல்லாம் இருக்கணும். இதுதான் இன்றைக்கு எல்லாருடைய மனநிலையும் இருதயத்தில் உண்டாகிற சிந்தனையுமாய் இருக்கு. அது நல்லது, தவறு கிடையாது. ஆனால் அந்த ஒரு விஷயத்திற்கு கர்த்தருடைய பிள்ளையுடைய வீட்டில் இருக்கக்கூடாத சில காரியங்களை, அந்த காரியங்களுக்காக கற்றுக்கொள்ளுகிற காரியங்களை பார்க்கும்போது அது இருதயத்திற்குமான வேதனையும் சஞ்சலமாயிருக்கிறது. இதைதான் மோசே 90ஆம் சங்கீதத்திலே அவர் எழுதுகிறார். எங்கள் வாழ்நாள் எல்லாம் அது எப்படி இருக்குதாம்? வருத்தமும் சஞ்சலமா இருக்கு. மோசைக்கு என்னங்க வருத்தம், சஞ்சலம்? கர்த்தர் அவரை தெரிந்து கொண்டோ, இஸ்ரவேலை வழிநடத்தும்படி ஒரு தலைவனாக தெரிந்து கொண்டார். மோசையினிடத்தில் எந்த ஒரு குறையும் ஆண்டவர் பார்க்கவில்லை.
மோசேயினிடத்துல எந்த ஒரு பலவீனத்தையும் ஆண்டவர் பார்க்கல. மோசேயினிடத்துல எந்த ஒரு அசுத்தங்களையும் பார்க்கல. ஆகவே கர்த்தர் மோசே அழைத்தார், நடத்தினார். பின்னே மோசே எதை தன் மனதிலே நினைத்து தன் வாழ்நாள் எல்லாம் வருத்தமும் சஞ்சலம் என்று சொன்னான், சிந்திக்க வேண்டியதாக இருக்கு. அப்ப இந்த நாட்கள்ல தேவனுடைய ஜனம், கர்த்தருடைய பிள்ளைகள், நமக்கு நாட்கள்ல இந்த காரியங்களை குறித்து நாம் நினைக்கும் போது அதிகமாக நம்முடைய ஜெப விண்ணப்பங்கள் அதிகமாக இருக்க வேண்டும். அது என்னன்னா, இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களுடைய திருமண காரிய விஷயத்துல கர்த்தரை விட்டு இன்றைக்கு அந்நிய இடத்துல போய் பெண் கொள்ளுவதும், இதை நம்ம கவனிக்கிறோம் இந்த நாட்கள்ல. பெண் மாத்திரமல்ல, அது ஆணாயிருக்கட்டும், அது பெண் ஆயிருக்கட்டும், இன்றைக்கு அது ஆண்டவர் விட்டு தூரம் போய்கிட்டே இருக்கிற காரியத்தை பார்க்க முடிகிறது. அது எதை வெளிப்படுத்துது? சில காரியங்களை அவருடைய வாழ்க்கையில இது நடக்கணும், இது வேணும் போது அவர்கள் கர்த்தருக்குள் பொறுமையா இருக்க முடியாமல் தங்களுடைய எதிர்காலத்தை தங்கள் விருப்பம் போல் இன்றைக்கு அந்நியர்களிடத்துல இன்றைக்கு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதனால் நிறைய விஷயங்கள் குடும்பங்களிலே மாறுகிறது. வீட்டிற்குள் இருக்கக்கூடாத காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களில் வீட்டிற்குள்ளாக அனுமதிக்கிறார்கள். இதை பார்க்கும் பொழுது உண்மையாகவே அது வருத்தமும் சஞ்சலம் நிறைந்ததுமாயிருக்கிறது. அது ஏன் என்று நாம் இந்த வார்த்தைகளை நாம் பார்க்கும் போது நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே ஒரு விண்ணப்பமாக இதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜெபிக்க வேண்டும். தேவச்சனமே, கற்றுக்கொள்ளக்கூடாதாம். வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தர் நமக்கு கொடுக்கும் வீட்டிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடாதாம். இன்றைக்கு நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறாங்க, வீட்டில் இருந்தே கற்றுக்கொள்ளுகிறார்கள். செய்தி பார்க்கிறதுல, பேப்பர் படிக்கிறதுல, போன் பார்க்கிறதுல, சோசியல் மீடியா மூலமாக இப்ப நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். புதுசு புதுசா கற்றுக்கொண்டு தேவனோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியம், தேவனோடு கூட இருக்கிற அந்த ஜீவியம், ஆவிக்குரிய வாழ்க்கை அவர்களுக்கே தெரியாமல் அது கொஞ்சம் கொஞ்சமாக கரை படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அறியாதவர்களாயிருக்கிறார்கள். ஒரு விஷயத்தை கர்த்தருக்கு எதிராக ஒன்றை நாம் கற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் அந்த விஷயத்திலே நம்மிடத்தை விட்டு விலகுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எதை நாம் நமக்கு வேண்டும் என்று பார்த்து அது செயல்படுத்த எடுத்துக்கொள்வதற்கு கற்றுக்கொள்ளுகிறோமோ, கற்றுக்கொள்ள நம்முடைய மனம் இடம் கொடுத்து அது கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறதோ, அப்பொழுது நமக்குள்ளாக நம்மை நேசிக்கிற, நம்மேல் அன்பாயிருக்கிற நம்முடைய தேவன் நம்மை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவர் விலகி தூரமாய் போகிறவராக இருக்கிறார். இதை நாம் கிறிஸ்தவர்கள் மறந்து போகக்கூடாது. நான் என்ன செஞ்சாலும் ஆண்டவர் என்னோடு இருப்பார், அது தவறான ஒரு எண்ணம். நான் என்ன பண்ணினாலும், நான் எப்படி இருந்தாலும் அவர் என்னோடு இருக்கிறார். இல்ல, never. காரணம், சில காரியங்கள் வேதத்திலே அவர் நமக்கு நாம் கற்றுக்கொள்ள கூடாது என்ற சில காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கும் போது அதை தாண்டி அதுவைகளை நாம் கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அபியாசப்படுத்துவதற்கு நம்முடைய வீட்டிற்குள்ளாக அதை நாம் செயல்பட ஆரம்பிப்போமானால் இந்த நாட்கள் நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே, அது கர்த்தருக்கு அருவருப்பான ஒன்று.
கற்றுக்கொள்ள கூடாது என்று சில காரியங்களை இந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார். இதில் கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்வதில்லை. ஆனால் இதுல ஒரு சிலரை இன்றும் கிறிஸ்தவர்கள் அது தங்கள் வாழ்க்கையில செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் மிகுந்த துக்கத்தோடு இந்த நாள் செய்தி நம்மோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அது என்ன? இந்த வார்த்தைகளை கவனிங்கள். 10ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறதும். இது கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இல்ல, இருக்காது, செய்வது கிடையாது. குறி சொல்லுகிறவனும் நாள் பார்க்கிறவனும் அஞ்சனம் பார்க்கிறவனும் சூனியக்காரனும். இதுல நீங்க பார்த்தீங்கன்னா சூனியக்காரனும் யாரும் நம்ம அப்படி இல்லை, கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்க மாட்டாங்க, அப்படி உள்ளவர்களிடத்திலும் போக மாட்டாங்க. ஆனா அந்த 10ஆம் வசனத்துல சில வார்த்தைகள் அங்க சொல்லப்படுது பாருங்க. குறி சொல்லுகிறவன், அடுத்தது நாள் பார்க்கிறவன், அஞ்சனம் பார்க்கிறவன். அவர்களாக இவர்களை போல இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் இல்லைனாலும் இவர்களிடத்தில் போகிறவர்களாக இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மாறுகிறார்கள், இருக்கிறாங்க. இன்றைக்கும் குறி சொல்லுகிற இடத்துல போய் போகிறாங்க. குறி சொல்லுகிற இடத்துல போய் தங்களுடைய வேலையை குறித்து, தங்களுடைய பிள்ளைகளை குறித்து, கணவனை குறித்து, மனைவியை குறித்து, சூழ்நிலை குறித்து குறி சொல்லுகிற இடத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நாள் பார்க்கிறவன். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையை நாள் பார்க்கிறவங்களா இருக்கிறாங்க. எந்த ஒரு விசேஷமா இருக்கட்டும், இதை நம்ம அறிந்திருக்கிறோம். பொதுவாக இந்த திருமண காரியங்கள்ல இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் அது ஒரு வீடு டெடிகேஷனோ இல்லாவிட்டால் ஒரு பிறந்த நாள், எந்த ஒரு காரியமா இருக்கட்டும், எந்த ஒரு நல்ல காரியங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் செய்கிறதுகளா இருக்கட்டுமே, அவர்களும் இன்றைக்கு அந்த நல்ல நேரம், அந்த நல்ல நாள், நல்ல நாள், நல்ல நேரம் பார்க்கிறாங்க. அந்த திருமண பத்திரிகையில அவங்க போற அந்த டைம் கூட, இந்த டைம்ல இருந்து இந்த டைம்குள்ள ஏன் அதை தாண்டி பண்ணணும், அதுக்கு முன்னாடி பண்ணிட்டான். எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் நாள் பார்க்கிறவர்களாக இருக்கிறார்கள். குறி சொல்லுகிறவனிடத்திலும், நாள் பார்க்கிறவனிடத்திலும், அஞ்சனம் பார்க்கிறவர்களிடத்திலும் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் போய் தங்கள் காரியங்கள் எல்லாம் செய்கிறார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள், செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். இதை கற்றுக்கொள்ளக் கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். சில கர்த்தருடைய பிள்ளைகள் அறியாதவர்கள், இதை பற்றி தெரியாதவர்கள் கூட இந்த நாட்களில் தங்களோட வாழ்க்கையில ஆசீர்வாதங்களுக்காக, நன்மைக்காக என்ன செய்றாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கற்றுக்கொண்டு மற்றவர்கள் மூலமாக எல்லாவற்றிலும் மற்ற நிலையில தெரிந்து கொண்டு கற்றுக்கொண்டு அதில் அவர்கள் செயல்பட ஆரம்பிக்கிறார்கள். இன்றைக்கு நாம் நாள் பார்க்கிறவர்களாக இருக்கிறோமா? அஞ்சனம் பார்க்கிறோமா? குறி சொல்லுகிற இடத்துல போய் இருக்கிறோமா? நாள் பார்க்கிற இடத்துல போய் நாம் நிற்கிறோமா? கர்த்தர் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் செய்யும்படி கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் அவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்போது அந்த காரியங்கள், அந்த விஷயங்களை குறி சொல்லுகிற இடத்திலும், நாள் பார்க்கிற இடத்திலும், மஞ்சனம் பார்க்கிற இடத்திலும் போய் கேட்டு பார்த்து, ஊழியக்காரர்களையும் அப்படிதான் கூப்பிடுவாங்க, பாஸ்டர் இந்த டைமுக்குள்ள கொஞ்சம் முடிச்சிடணும், இந்த டைமுக்குள்ள நீங்க வந்துருங்க, இந்த டைமுக்கு மேல ஆகக்கூடாது, இந்த டைமுக்கு மேல போயிட வேண்டாம். இவங்களுக்காக நாங்க இந்த டைம், அவங்க எதையும் நினைச்சிடக்கூடாது, நாங்க இந்த டைம், இவங்க எதையும் யோசிச்சிடக்கூடாதுன்னு இந்த டைம், அவங்களையும் நான் பார்க்கணும், அதனால இந்த டைம். இதெல்லாம் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, விசுவாசிகளுடைய வாழ்க்கையில, இன்றைக்கு அவருடைய வீடுகள்ல காணப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டும் கர்த்தருடைய உடன்படிக்கை பண்ணப்பட்டும் நல்ல சத்தியத்தில் தேறினவர்களும் கூட
இந்த மாதிரியான விஷயங்கள்ல இன்னும் பலவீனமாயிருக்கிறார்கள். இது கர்த்தருக்கு அருவருப்பானது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, 11ஆம் வசனத்துல வாசிக்கிறோம் பாருங்க. மந்திரவாதி, சன்னத்துக்காரர்கள், மாயவித்தைக்காரர்கள், செத்தவர்களிடத்துல குறி கேட்கிற எல்லாமே இன்றைக்கு கிறிஸ்தவர்களிடத்துல காணப்படுது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு விசுவாசிகள் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்றைக்கு கிறிஸ்தவருடைய வீடுகளிலே காணப்படுகிறது. தேவனுடைய ஜனமே, வேதம் சொல்லுகிறது, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன் என்று 12ஆம் வசனத்தில் நம்ம அதை வாசிக்கிறோம். இதுல எந்த விஷயத்துல நாம் இருக்கிறோம், இதுல எந்த விஷயத்துல இன்னும் நாம் அதை விட்டு வெளியே வராதபடிக்கு இன்னும் அதுல நாம் இருந்து இன்றைக்கு நாம் நல்லா இருப்பதற்காக, ஆசீர்வாதமாய் இருப்பதற்காக இந்த மாதிரியான காரியங்களிலே இன்னும் நாம் செயல்பட்டு அதை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். தேவனுடைய ஜனமே, வேதம் சொல்லுகிறது அது அருவருப்பானது. இந்த காரியங்கள் நம்முடைய வீட்டில, கிறிஸ்தவருடைய வீட்டில இருக்கக்கூடாது. பொறுமையா இருக்கிறாங்க சில கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா, பொறுமையா இருப்பாங்க. ஜெபம் பண்ணி பாடல்களை பாடி விண்ணப்பங்களை சொல்லி கேட்டு பொறுமையா இருப்பாங்க. ஆண்டவர் எப்படியும் செஞ்சிருவாரு, ஆண்டவர் எப்படியும் தந்துருவாரு, ஆண்டவர் எப்படியும் இதை நடத்திடுவாரு. அந்த பொறுமை கொஞ்ச நாட்கள் போக பலவிதமான சூழ்நிலைகள் அவர்கள் கற்றுக்கொள்ளும் போது இப்படிப்பட்டதான அந்த சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்பட்டவர்களாக இன்றைக்கு போகிற அனுபவங்களை பார்க்க முடிகிறது. இன்றைக்கு உலகம் செய்கிறது போல இன்றைக்கு கிறிஸ்தவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் செய்வோமானால் அது கர்த்தருக்கு அருவருப்பானது என்று வேதம் சொல்லுகிறது. மந்திரவாதிகளிடத்திலோ, சன்னத்துக்காரர்களிடத்திலோ, மாயவித்தைக்காரர்களிடத்திலோ, செத்தவர்களிடத்திலேயோ, இல்லாவிட்டால் குறி சொல்லுகிறவரிடத்திலேயோ, நாள் பார்க்கிறவர்களிடத்திலோ, அஞ்சன பார்க்கிறவர்களிடத்திலோ இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் போவார்களானால் அது அருவருப்பான ஒன்று. அது நம்முடைய வீட்டிலே இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையாய் கர்த்தர் ஏற்படுத்துகிறார். எல்லா நாட்களையும், எல்லா வேலைகளையும், எல்லா கிழமைகளையும் கர்த்தர் நமக்கு நல்ல வேலைகளாக, நல்ல கிழமைகளாக, நல்ல நாட்களாக கர்த்தர் நமக்கு ஏற்படுத்துகிறார். கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை செய்ய எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு கொடுத்து நம்மை நடத்தும்படி நமக்கு உதவி செய்யும் போது அதில் நாம் நாள் பார்த்து, நேரம் பார்த்து செய்வோமானால் அது கர்த்தருக்கு அருவருப்பு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது செய்கிற அந்த நேரம் நமக்கு தெரியாது, அதனுடைய விளைவு நாள் கடந்து அது நமக்கு தெரிய வரும். அது எப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்கள் சோதனையும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் அவமானங்களும் நிந்தைக்குள்ளாக போகும்போது அந்த நாட்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். தேவனுடைய ஜனமே, இவைகளை கற்றுக்கொள்ள கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. கற்றுக்கொள்ளக்கூடாதான், இது நம்முடைய கிறிஸ்தவர்களுடைய வீட்டிலே இருக்கக்கூடாது. இன்றைக்கு அப்படி ஒரு பலவீனம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில இருக்குமானால் இன்றைக்கு அதை நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மளை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கும் போது ஆவியானவர் அதிலிருந்து நம்மளை விடுதலையாக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அப்ப கற்றுக்கொள்ளக்கூடாது. மூன்றாவது ஒரு விஷயத்தை நாம பார்க்கலாம். சீக்கிரமாக நாம் சில காரியங்களை தெரிந்து கொள்ளுவோம். எடுத்துக்கொள்வோமாக உபாகமம் 25ஆம் அதிகாரம் 13, 14, 16ஆம் வசனத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். அது விசேஷமாய் 14, 16 நாம் வாசிக்க போகிறோம். Deuteronomy chapter 25 verses 14 and 16. உபாகமம் 25ஆம் அதிகாரம் 14, 16ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமாக. கிறிஸ்தவருடைய வீட்டில் இருக்கக்கூடாத மூன்றாவது ஒரு அருவருப்பான காரியம் என்ன என்பதை இங்கே வேதம் நமக்கு காட்டுகிறது. என்ன வாசிக்கிறோம்? உன் வீட்டில் பெரிதும் சிறிதுமான பலவித படிகளையும் வைத்திருக்க வேண்டாம். இவை முதலான அநியாயத்தை செய்கிறவன் எவனும்
உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவன். இங்கே மூன்றாவதாக இருக்கக்கூடாத அந்த அருவருப்பான காரியங்களிலே கர்த்தர் நமக்கு காட்டுகிற மூன்றாவது ஒரு விஷயம் என்னவாம்? வைத்திருக்க கூடாதாம். வைத்திருக்க கூடாது. முதலாவது ஒரு காரியம் அவலட்சணமானது இருக்கக்கூடாது. இரண்டாவது கற்றுக்கொள்ளக்கூடாது. மூன்றாவது வைத்திருக்க கூடாது. என்ன வாசிக்கிறோம்? உன் வீட்டில் பெரிதும் சிறிதுமான பலவித படிகளையும் வைத்திருக்க வேண்டாம். படிகள்னா நமக்கு சிலருக்கு தெரியும், ஒருவேளை சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். படிகள் இது கடைகள்ல சில வீடுகள்லயும் இருக்கும். என்ன அந்த அரிசி எல்லாம் போடுவாங்க பாருங்க, 1 படி 2 படி 3 படி, அது ஒவ்வொன்றத்திலுமே வச்சிருப்பாங்க. அது அந்த காலங்கள்ல இருக்கும். அது மஞ்சத்தூளா இருக்கட்டும், அது மிளகுத்தூளா, அது எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும், ஒரு படி அளவு வைக்கிற ஒரு இது இருக்கும். அது பார்த்தீங்கன்னா பார்க்கலாம், பார்க்க பெருசா இருக்கும். பார்க்க பெருசா இருக்கும். அது ஒன்னு எடுத்து போட்டு அது ஒரு படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது அவங்களுக்கே தெரியாது. கீழே பார்த்தா மட்டமா இருக்கும், பெருசா இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரத்துக்கு மேல மேடு மாறி இருக்கும். ஆனா அது போட்டீங்கன்னா கொஞ்சம் தான் வரும். ஆனா வெளியே பார்க்கும்போது அவ்வளவு பெருசு. அதுல கொடுத்த மாதிரி ஒரு காரியங்கள். அதுதான் படிகள். பெரிதும் சிறிதுமான படிகள். அது எதுனா அநியாயத்தை காட்டுகிறது, ஏமாற்றுகிற ஒரு காரியம். அதை கர்த்தர் சொல்லுகிறான், அது வைத்திருக்க கூடாதான். அப்ப அது போல ஒரு காரியங்கள் என்ன? இப்ப இன்றைக்கு நம்மளுடைய வீட்டுல படிகள்னா இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாம இருக்கலாம். ஆனா படிகள் என்று சொல்லும் பொழுது, பெரிதும் சிறிதுமான படிகள் என்று சொல்லும் பொழுது, அநியாயமாய் கர்த்தருடைய பார்வைக்கு அநியாயமாய் தோன்றுகிற காரியங்கள், எந்த ஒரு காரியங்களும் அது கர்த்தருக்கு அருவருப்பானது. அது பெருசா இருக்கட்டும், அது சிறிசா இருக்கட்டும், அது கர்த்தருக்கு முன்பாக அது நம்முடைய வீட்டிலே அது அநியாயமான காரியங்களாக இருக்குமானால் அவைகளை நாம் இந்த நாட்கள்ல அது விட்டுவிட வேண்டும். அது வைத்திருக்க கூடாது. இன்றைக்கு அநேகருடைய கிறிஸ்தவருடைய வீட்டிலே அப்படிப்பட்ட காரியங்கள்லாம், அநியாயமான காரியங்கள்லாம் வைத்திருப்பாங்க. அநியாயமாய் சம்பாதித்த காரியங்கள், அநியாயமாய் வாங்கின காரியங்கள், அநியாயமாய் எடுத்துக்கொண்ட காரியங்கள், அநியாயமாய் கொண்டு வந்த காரியங்கள் எல்லாம் வீட்டிலே வைத்திருப்பார்கள். வேதம் சொல்லுகிறது, அவைகளை நீங்கள் வைத்திருக்க கூடாது. அவைகளை வைத்திருக்க கூடாது. ஆசீர்வாதம் எங்கெங்க இருக்கு? ஆசீர்வாதம் வேண்டும் என்று கேட்கிறோம், ஆசீர்வாதம் வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம், ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கிறோம். அந்த ஆசீர்வாதம் எப்படி நம்மளுடைய வீட்டிற்குள்ளாக வரும்? எப்படி அந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் அது தங்கும்? எப்படி அந்த ஆசீர்வாதம் நமக்கு நேராக கர்த்தர் கட்டிடுவார்? இந்த மாதிரியான காரியங்களை நாம் விலகும் போது, இந்த மாதிரியான காரியங்களை நம்முடைய வீட்டிற்குள்ளாக இருக்காமல் நாம் பத்திரமாய் காத்துக் கொள்ளும் போது ஆசீர்வாதங்கள் தானாய் நம்முடைய வீட்டிலே தங்கும். அது நம்முடைய வாழ்க்கையிலே அந்த ஆசீர்வாதங்கள் கடந்து வருகிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ ஆசீர்வாதமான செய்திகளை மாத்திரம் நாம் கேட்டு, ஆண்டவர் இன்றைக்கு என்னோடு கூட பேசினார் என்று சந்தோஷமாய் போகிறோமே, அதே போல இப்படிப்பட்டதான வார்த்தைகளை கர்த்தர் ஆவியானவர் நம்மோடு கூட நம்மளை எச்சரிக்கிற காரியங்களை நமக்கு காட்டும் போது, இதை உணர்வடைந்து இன்றைக்கு அவைகளை விட்டு நாம் விலகும் போது, அதனால் நமக்கு பெரிதான ஆசீர்வாதங்களை தேவன் நம்முடைய வீட்டிலே நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கொண்டு வருகிறார் என்கிற அந்த நம்பிக்கை நிச்சயம் நமக்குள்ளாக கொண்டு வருவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வைத்திருக்க கூடாத காரியங்கள் நம்முடைய வீட்டில் எதுவாயிருந்தாலும் அவைகளை நாம் இன்றைக்கு அவைகளை எடுத்து போட வேண்டும். ஏனென்றால் அது கர்த்தருடைய பார்வையிலே அது அநியாயம் என்று 16ஆம் வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். பெரிதும் சிறிதுமான எந்த காரியங்களாக இருக்கட்டும், பெரிய ஏதாவது ஒன்று இல்லாவற்றால் சிறியதான ஏதாகிலும் எந்த விஷயங்கள், உங்களோடு கர்த்தருடைய ஆவியானவர் இதை இந்த வேளையிலே அவர் உணர்த்துகிறவராக இருக்கிறார். அப்படி எந்த ஒரு விஷயம் நம்மளுடைய வீட்டிலே நாம் வைத்திருப்போமானால் அவைகளை நாம் இந்த நாட்களிலே
விலகி போக அதை கர்த்தருடைய கருத்தில் நம்ம முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அப்ப இவைகளை நாம் வைத்திருக்க கூடாது. அடுத்தது நாம் 4வது ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். நேரம் இல்லாதபடி நான் முடிக்க நான் விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே நாம் வேதத்திலே நாம் இப்படியாக நாம் வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 Kings chapter 11 verses 5. 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தோரத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான் என்று இங்க வேதம் சொல்லுகிறது. சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தோரத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான் என்று வேதம் சொல்லப்பட்டது. அப்போ இந்த இடத்துல 4வது ஒரு காரியம், கிறிஸ்துவுடைய வீட்டில் இருக்கக்கூடாத அருவருப்பு அது என்னன்னா பின்பற்றக்கூடாது. சில விஷயத்தை பின்பற்றக்கூடாது, அது கர்த்தருக்கு அருவருப்பானது என்று வேதம் சொல்லுகிறது. அருவருப்பான ஒரு காரியத்தை சாலமோன் பின்பற்றினான் என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. எதை பின்பற்றினான்? சீதோனியரின் தேவியாகிய அஸ்தோரத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான். இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே பின்பற்றுகிற காரியங்கள், இந்த விஷயத்தை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எதை இந்த நாட்களில் நாம் அதிகமாய் பின்பற்றி கொண்டிருக்கிறோம்? எதை நாம் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு முன்பாக பின்பற்றும்படியாக வைத்திருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள், அநேக விசுவாச மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை தங்களுக்கு ஹீரோவாக, இல்லாவிட்டால் தங்களுக்கு ஃபேன்ஸாக அவர்களை பின்பற்றுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு ஊழியங்களிலும் அதை பார்க்க முடிகிறது. அந்த மாதிரியான காரியங்கள் இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது கிறிஸ்தவத்தில். ஃபேன்ஸ் என்று சொல்லி, ஹீரோஸ் என்று சொல்லி இன்றைக்கு பின்பற்றுகிற காரியங்கள், உலகத்தில் உள்ளவர்களை, இல்லாவிட்டால் தங்கள் அதிகமாய் நேசிக்கிறவர்களை, அவர்களுடைய காரியங்களை பின்பற்றுகிற காரியங்கள், இல்லாவிட்டால் நாம் தெரிந்து நாம் அறிந்து கொள்ளுகிற காரியங்கள், நம்முடைய பார்வைக்கு அது சரியாய் இருக்கிறதை எடுத்து பின்பற்றுகிற காரியங்கள். இந்த நாட்களில் நாம் பின்பற்றுகிற காரியங்களை குறித்து நாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதிகமாக நாம் பின்பற்றுகிறது என்ன? எதை நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் எதை நாம் தொடர்ச்சியாக அதையே நாம் சார்ந்து அதை நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். சத்தியத்தை நாம் பின்பற்றினால் அதில் தவறு இல்லை. வேதத்தில் சொல்லப்பட்ட அவருடைய வார்த்தைகளை பின்பற்றினால் அது நமக்கு தவறில்லை. கர்த்தர் நமக்கு கொடுத்த அவருடைய வசனங்களை பின்பற்றினால் அது தவறில்லை. ஆனால் அவைகளை தாண்டி இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே வேறு எந்த காரியங்களையாவது அதனால் நம்மளுக்கு நன்மை ஆசீர்வாதங்கள் என்று எண்ணி அவைகளை நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோமானால் இன்றைக்கு அதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அது கர்த்தருக்கு அருவருப்பான ஒன்று. அப்ப நம்ம பின்பற்றுகிற விஷயமும் சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களுக்கு அது தடையாய் இருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. எதை நாம் அதிக மையமாக, எதை அதிகமாக நம் நோக்கத்தோடு நாம் அதில் நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோமோ அது நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு ஒரு தடையாய் இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். சிலர் மனுஷருடைய ஆலோசனையை கேட்டு அதை பின்பற்றி கொண்டே இருப்பாங்க. அதை விட்டு வெளியே அவர்கள் வரவே மாட்டாங்க. ஒவ்வொரு காரியத்தையும் அதை
அந்த ஆலோசனைக்கு நேராக அவர்கள் தங்கள் இருதயத்தை தங்கள் செவியை கொடுத்து அதை கேட்டு கேட்டு அதை பின்பற்றுகிறவர்கள். சிலர் தங்கள் பார்க்கிற காரியங்களே ஒவ்வொரு விஷயத்தையும் அதை பார்த்து 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 அதை நலம் என்று கண்டு அதையே பின்பற்றுகிற காரியங்கள். இன்றைக்கு எந்த விஷயங்களிலே நாம் நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு தடையாக, நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு நாமே தடையாக எதை பின்பற்றி கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து நாம் எண்ணி பார்க்க வேண்டும். மனுஷனுடைய ஆலோசனையும் நம்முடைய பார்வை, நம்முடைய கண்கள் பார்க்கிற அந்த காரியங்களுக்கும் நாம் இடம் கொடுத்து நாம் அதை பின்பற்றி கொண்டே நம்முடைய இருதயத்தை அதற்கு நாம் இசைந்து கொடுப்போமானால் தேவனுடைய சின்னமே அது நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில் அது ஆசீர்வாதத்திற்கு அது தடையாக அது இருந்து கொண்டே இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. அது கர்த்தருக்கு அருவருப்பானது. அது கிறிஸ்துவுடைய வீட்டிலே இருக்கக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் எடுத்து கேட்டு பார்த்து பின்பற்றக்கூடியவைகளை பின்பற்றலாம். ஆனால் பின்பற்றக்கூடாத சில காரியங்கள் நம்முடைய வீட்டிலே பின்பற்றாதபடிக்கு நம்முடைய வீட்டை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய வீட்டை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். தேவனுடைய ஜனமே, அது உங்களுக்கு நலமாயிருக்கும். சில தன்னுடைய வாழ்க்கையில அதை நாம் பார்க்க முடியும். எந்த ஒரு விஷயமானாலும் அதை சிலர் இடத்துல கேட்டு அது அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை மாத்திரமே கேட்டு அது நல்லதா தவறா, நமக்கு அது பிரயோஜனமா, அது நமக்கு அவசியமா, அதனால் நமக்கு ஏதாவது பாதகமா, நமக்கு ஆசீர்வாத குறைச்சலா, அதை பார்ப்பதே இல்லை. எதுனாலும் அவர்கள் சொல்லுவதை மாத்திரம் கேட்டு போகிற காரியங்கள் இல்லாவிட்டால் ஏதாயிலும் ஒரு காரியத்தில் அவர்கள் பார்த்து 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 செய்கிற காரியங்கள். இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில பின்பற்றுகிற விஷயத்துல நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு தடை. அது கர்த்தருக்கு அருவருப்பானது. அதை தான் கர்த்தர் சொல்லுகிறார். அது கிறிஸ்துவனுடைய வீட்டிலே அது இருக்கக்கூடாது, பின்பற்றக்கூடாது. இங்க சாலமோன் ராஜா பின்பற்றினார். அதனால் நடந்த காரியங்கள், அதனால் வந்த விளைவுகள் என்ன என்பதை நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் அந்த அதிகாரங்களை தொடர்ந்து நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்பொழுது நீங்கள் அறிந்து கொள்வீங்க. அப்ப பின்பற்றக்கூடாத சில காரியங்களை நம்முடைய வீட்டிலே நாம் பின்பற்றக்கூடாது. கடைசியாக நாம் பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னா, சங்கீதங்களின் புஸ்தகம் 119 சங்கீதம் 158 சங்கீதத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே வேதம் சொல்லுகிறது, Psalms 119, 158, 119 சங்கீதம் 158 வசனத்தை நாம் இப்படியாக நாம் வாசிக்கிறோம். உமது வசனத்தை காத்து கொள்ளாத துரோகிகளை நான் கண்டபோது எனக்கு அருவருப்பாய் இருந்தது. அருவருப்புகளிலே நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடாது என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, அங்கே அந்த வசனத்துல வாசிக்கிறோம், உமது வசனத்தை காத்து கொள்ளாத துரோகிகளை நான் கண்டபோது எனக்கு அருவருப்பாக இருந்தது. அப்படின்னா என்ன தெரியுங்களா? நம்முடைய வீடு கர்த்தருக்கு துரோகமாய், துரோகிகளாய் நாம் இருக்கக்கூடாதா? கிறிஸ்துவோட வீட்டு என்று சொல்லும் போது அது கர்த்தருக்கு பிரியமானவர்களாக, அது கர்த்தருக்கு பிரியமான வீடாய் இருக்கணும். அப்படின்னா கர்த்தருடைய பிள்ளைகள் துரோகிகளாய் இருக்கக்கூடாது. எதுல துரோகிகளாய் இருக்கக்கூடாதாம்? அங்க வார்த்தை சொல்லுகிறது, அவரோட வசனத்தை காத்து கொள்ளுகிற காரியத்துல. என்ன? கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வசனத்தை என்ன செய்யணுமாம்? காத்து கொள்ளணும். இந்த நாட்கள்ல கர்த்தருடைய விசுவாச மக்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் வசனங்களை காத்து கொள்ளணும். காத்து கொள்ளாதவர்கள் துரோகிகள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்களாம். வசனத்தை காத்து கொள்ளாதவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. துரோகிகளாய் நாம் இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு நாம் துரோகிகளாய் இருக்கக்கூடாது. தேவன் நம்மளை அழைத்ததை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். உளையான சேற்றில் இருந்த நம்மை
படுகொலியிலே விழுந்த நம்மை கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்து கண்மலின் மேல் நம்மை நிறுத்தி நம்முடைய அடிகளை உறுதிப்படுத்தினவரை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். கல்வாரி சிலுவையில் தம் ஜீவனை கொடுத்து, தம் ரத்தத்தை சிந்தி, தம் சரீரத்தை ஒப்புக்கொடுத்து காயங்களை ஏற்ற நம் அப்பன் இயேசுவை நாம் நினைத்து பார்க்கும்போது, அவர் நமக்கு சொல்லி வைத்த, அவர் நமக்கு கொடுத்த அவருடைய வசனங்களை நாம் காத்து நடக்கிறவர்களாக, காத்து கொண்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நாட்களில் அவருடைய வசனங்களை எவ்வளவாய் நாம் காத்து கொள்ளுகிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், உங்களுடைய வாழ்க்கையை அவருடைய வசனங்களை காத்து கொண்டவர்களாக இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறீங்களா? வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் இருக்கா? வசனம் உங்களுடைய இருதயத்தில் இருக்கா? வசனம் உங்களுடைய மனதில் இருக்கா? வசனத்தை உங்களுடைய இருதயத்தில் நீங்க பாதுகாத்துக் கொண்டிருக்கிறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இங்க வசனம் சொல்லுகிறது, உமது வசனத்தை காத்து கொள்ளாத துரோகிகள் என்று சொல்லும் போது அப்படின்னா என்ன? அவனோட வசனத்தை நாம் காத்து கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். காத்து கொள்ளாதவர்கள் துரோகிகள் என்று சொல்லுகிறது. அப்படின்னா நாம் துரோகிகளாக இருக்கக்கூடாது. கிறிஸ்தவருடைய வீடு என்று சொல்லும் போது கிறிஸ்தவர்கள் துரோகிகளாக இருக்கக்கூடாது. கிறிஸ்துவுக்கு துரோகிகளாக, ஏதோ ஒரு கிறிஸ்தவர்களாக நாம் வாசம் பண்ணக்கூடாது. அவையெல்லாம் ஒரு நாள் கர்த்தருடைய நியாய தீர்ப்பில் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவை எல்லாவற்றுக்கும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஒரு நாள் நாம் அவருக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டியவர்களாக இருக்கிறபடினாலே நாம் துரோகிகளாய் நாம் நிற்கக்கூடாது. மாறாக அவருக்கு உகந்தவர்களாக, அவர்களுடைய பிள்ளைகளாக நாம் அவருடைய சமூகத்தில் நாம் நிற்க இந்த நாட்களில் இந்த வார்த்தைகளை, இந்த வசனங்களை நாம் காத்து கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நாம் காத்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவச்சனமே, நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம், நம்மை நாமே சிந்தித்து பார்ப்போம். இந்த நாட்களில் கர்த்தருடைய ஆவியானவர் சபையோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். கிறிஸ்தவர்களுடைய வீடுகளிலே இருக்கக்கூடாத இந்த அருவருப்பிலே இந்த 5 காரியங்கள் நம்முடைய வீட்டிலே இருக்குமானால் இன்றைக்கு அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்திலே விட்டு விடுவோம். இன்றைக்கு இந்த இடத்திலே நாம் விட்டு கர்த்தருடைய சமாதானத்தை எடுத்துக்கொண்டவர்களாய் நாம் போகும்போது கர்த்தருடைய அளவில்லாத அவருடைய ஆசீர்வாதத்தை உங்களுடைய வீடுகளிலே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட அந்த ஆசீர்வாதத்திற்குள்ளாக நீங்கள் கடந்து போக கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை முழுவதுமாய் நாம் ஒப்புக் கொடுக்க, அப்படியே நம்முடைய கண்களை அவருக்கு நேராக நாம் ஏறெடுப்போமாக. நம்முடைய இதயத்தை நாம் இருக்கிற அந்த சூழலை அமர்ந்த வண்ணமாகவே நம்முடைய இருதயத்தை அவருக்கு நேராக கொண்டு வருவோமா? கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசியிருக்கிறார். நிச்சயம் அவர் பேசியிருக்கிறார். இந்த விஷயத்துல இன்றைக்கு நாம் நம்மை சரிப்படுத்திக் கொள்ளும் போது ஆசீர்வாதம் இதோ மழை போல் அவர் வர்ஷிக்க பண்ணுகிறார். ஆசீர்வாதம் உங்களுடைய குடும்பத்திலே மழை போல வர்ஷிக்க பண்ணுகிறார். ஆசீர்வாதங்களை உங்களுடைய வேலை இடத்துல மழை போல் அவர் வர்ஷிக்க பண்ணுகிறார். நம்முடைய வீட்டிலே இருக்கக்கூடாது என்று கர்த்தர் நினைக்கிற அந்த அருவருப்புகள், இந்த 5 கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவலட்சணமான காரியங்கள் இருக்கக்கூடாது. 2வது கற்றுக்கொள்ளக்கூடாது. 3வது வைத்திருக்க கூடாது. 4வது பின்பற்றக்கூடாது. 5வது துரோகிகளாய் இருக்கக்கூடாது. இவைகள் எல்லாம் என்ன என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய வசனத்தை கொண்டு நம்மோடு அவர் பேசியிருக்கிறார். ஆராய்ந்து பாருங்க, சிந்திங்க. அவருக்கு முன்பாக உங்களை முழுவதுமாய் தாழ்த்துங்க. உங்களுடைய வீட்டை பரிசுத்தப்படுத்துங்க. இன்றைக்கு உங்களுடைய வீட்டை பரிசுத்தப்படுத்துங்க. நாளைக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் உங்களுக்கு செய்வார். இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இதுவே தருணம்.
இதுவே அந்த நேரம் அவர் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதங்களை தருகிற ஒரு வேலையாய் கர்த்தர் இந்த நேரம் நமக்கு தந்திருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? ஜீசஸ் அர்ப்பணித்தே 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 என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே 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 சொல்லுவோமா? அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தவர்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவுடைய வீடு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் அவருடைய ஆசீர்வாதங்கள் இறங்கி வருவதை, நீ அந்த ஆசீர்வாதங்களை கூட கடந்து போவதை நிச்சயம் காண்பார்கள். இந்த வேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களாக இந்த வேலை கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நடத்தி கொண்டிருப்பார்னா கரங்களை தட்டி அந்த பரலோக தேவனுக்கு உண்மையாய் இந்த விதமான அந்த ஆசீர்வாதங்களை உங்களை வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து உங்களை வழி நடத்துவாராக. பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவுடைய வீடு, இந்த வீட்டில் இருக்கக்கூடாத காரியங்களை கர்த்தர் எங்களோடு கூட பேசினேன். இந்த நல்வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த ஆராதனை உம்முடைய சமூகத்தில் உம்முடைய நாமத்திற்கு மகிமையாக கர்த்தருடைய ஆவியானவர் நீர் ஆளுகை செய்வதற்காக ஒவ்வொரு பகுதியுடைய மகிமை எங்கள் நடுவில் தங்கி இடைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். கடந்து வந்த மக்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து தேவ சமாதானத்தோடு கூட கர்த்தர் நீர் நடத்துவீராக. உயிர்ப்பிக்கிற சாட்சியை கர்த்தர் எங்கள் நடுவில் நீர் எழுப்பினதற்காய் ஸ்தோத்திரம். கடந்து வந்த நம்முடைய மக்கள் ஒவ்வொருவரையும் குடும்பங்களையும் கர்த்தர் பாதுகாத்து தொடர்ந்து நீர் வழி நடத்தும்படியாய் செல்கிறேன். எல்லாவற்றும் கருத்தில் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் இந்த பரிசுத்த ஆராதனையை பாதம் வைக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னைக்கும் சமாதானம் வழி நடத்துவது இன்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடு கூட என்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளிட கடவுள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொருவருக்கும் ஷலோம்.